அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23 பேசியிருக்காங்க, டிசம்பர் 24 பேசியிருக்காங்க, டிசம்பர் 25 பேசியிருக்காங்க, டிசம்பர் 26 பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. நான் ஏற்கனவே சொன்னது போல 24 குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34 மறுபடியும் பேசுறான். கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலிங்க. ஞானசேகரன்ட்ட 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறான்னா, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயரதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59 சாயந்தரம் ஃபோன் பண்றார் கோட்டூர் சண்முகம். டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07 மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24 இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24 பதட்டம். காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா அதன் பிறகு 25 காவல்துறை சொல்றாங்க, ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல, செல்போன்ல எங்களுக்கு தெரியல,